கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்துக்குட்பட்ட 80வது வார்டில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய தார் சாலை மற்றும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிகளை மாமன்ற உறுப்பினரும் பொது சுகாதார குழு தலைவருமான மார்ச்செல்வன் மிக சிறப்பாக துவக்கி வைத்தார். தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றும் இலக்கோடும் மக்களுக்கான அரசு என்ற கொள்கையோடும் மிக சிறப்பான ஆட்சியை வழங்கி வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அவரது தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் கோவை மாநகராட்சி பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் போர்க்கால அடிப்படையில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தர்மராஜா கோவில் வீதி சந்து, நாடார் வீதி, சாவித்ரி நகர், கச்சோடு, கெம்பட்டி காலனி 1வது, 2வது மற்றும் 6வது வீதிகளில் சாவித்ரி நகர் பகுதிகளில் புதிய தார் சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. லிங்கையன் தோட்டம், ஹவுசிங் யூனிட் பகுதி, பாலையன் தோட்டம், 4வது மற்றும் 5வது வீதிகளில் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிகழ்வில் பேசிய மாமன்ற உறுப்பினர் மாரிச்செல்வன், சொன்னதை செய்வது மட்டுமல்ல, மக்களின் எண்ணங்களை செயலாக்குவதே எங்கள் திராவிட மாடல் ஆட்சி. எங்கள் முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு குடிமகனின் தேவையையும் அறிந்து திட்டங்களை செயல்படுத்துகிறார். சிறந்த நிர்வாகத்திற்கு உதாரணமாக திகழும் அவரது வழிகாட்டுதலில் 80வது வார்டை ஒரு முன்மாதிரி வார்டாக மாற்றுவதே எங்கள் இலக்கு என பெருமிதத்துடன் தெரிவித்தார். 80வது வார்டில் சாலைகளை தரம் உயர்த்த விரைந்து நடவடிக்கை எடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், வார்டு பணிகளில் அயராது உழைக்கும் மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் உதவி இளம் பொறியாளர் நாகேந்திரன், சுகாதார ஆய்வாளர் தனபால், மாநில தீர்மான குழு இணை செயலாளர் நாச்சிமுத்து, வார்டு செயலாளர் தங்கவேலன் மற்றும் நிர்வாகிகள் ராஜேஷ், இளங்கோ, சந்துரு, சக்கரவர்த்தி, குமார், ரவி, பிரகாஷ், இளைஞரணி சக்திவேல், சரத், மங்கை ஆனந்த், ராமகிருஷ்ணன், கார்த்திக், முருகேசன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.